என்ன பெரிய நம்பி, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுவாமி, அடியேன். நாம் நினைப்பது போல் அவன் சேற்று நீரைத்தான் அருந்துகின்றானா? இல்லை அருகில் நல்ல நீரை சேமித்து வைத்திருக்கிறானா? அல்லது அவன் புத்தி சுவாதீனமற்றவனோ? சுவாமி, தாங்கள் அனுமதித்தால் அடியேன் அங்கே சென்று பார்த்து வரட்டுமா? பார்த்து மட்டும் வர வேண்டாம். அவன் சுயபுத்தியோடு இருந்தால் என் அருகே அழைத்து வா. சரி சுவாமி. அப்பா, சற்று நில். சுவாமி, என்னை அழைத்தீர்கள்? உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! ஆச்சாரிய சம்பந்தம் உடையவன் போல் அடியேன் என்கிறாயே. நல்லது. அதோ பார், அங்கு நிற்பது ஸ்ரீரங்கம் சன்னதி ஆச்சாரியார் யமுனாச்சாரிய சுவாமிகள். ஆஹா, நான் செய்த புண்ணியம் என்னை தேடி வந்திருக்கிறதா? என்ன, அவரை உனக்கு முன்பே தெரியுமா? யமுனாச்சாரியரை அறிந்திராதவர்கள் ரங்கநாதரையும் தெரிந்திருக்க மாட்டார்கள். என்னப்பா, அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கிறாய்? ஒரு காலகட்டத்தில் நாடறிந்த மன்னராய் இருந்தவர் இப்போது நகரமறிந்த உத்தம துறவியாய் இருக்கிறார் என்பது சகலரும் அறிந்ததுதானே. அதிலும் வைணவ உலகின் ஒப்பற்ற துறவியாயிற்றே. அப்பா மாயா, நீ என்னுடன் வா. ஆச்சாரியார் உன்னை காண விரும்புகிறார். ஆஹா, அது என் பாக்கியம் சுவாமி. வா. என்ன மலரண்டான், போய் அழைத்து வா என்றால் குலம் கோத்திரம் பார்த்துத்தான் அழைத்து வருவாயா? உங்கள் சீடனான அடியேன் அப்படி செய்வேனா சுவாமி?